தேவனுடைய செய்திக்கு நேரம் போகலாம். இன்றைக்கி செய்தி நம்ம சாம்சன் சாக்ரட்டிஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் தேவனை இவ்வளவு நேரம் பாடணும். இப்போ நம்ம தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உபாகமும் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆவது வசனம் வரை. உங்களுடைய தேவன் யாரு? ஃபர்ஸ்ட்லே இருக்கு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் யாரு? தேவாதி தேவன். சொல்றீங்களா தேவாதி தேவன் அப்படின்னா என்ன? தேவாதி தேவன் அவ்வளவுதான். தேவர்களுக்கெல்லாம் தேவன், அதாவது அனைத்து அதிகாரங்களுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா அனைத்து அதிகாரங்களுக்கும் மேலானவர். எந்த வல்லமையும் அவரை விட பெரியதில்லை. ஹல்லேலூயா. நம்ம தேவன் தேவன் சொல்றீங்க இத்தனை நாளா, ஆனா தேவன் யாருன்னு பாருங்க. அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதாவது அனைத்து அதிகாரம், அதாவது இப்போ உலகத்தில் இருக்கிற அதிகாரம்லாம் உங்களுக்கு தெரியும். அதை விட அதிகமான அதிகாரங்களுக்கும் மேலான தேவன் அவர். ரெண்டாவது வார்த்தையை சொல்லுங்க, படிங்க. கர்த்தாதி கர்த்தரும். முதல்ல தேவாதி தேவனும் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஹேலோகீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேலோகீம் என்பதற்கு அர்த்தம் தான் அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலான தேவன் அர்த்தம். ரெண்டாவது கர்த்தாதி கர்த்தரும், அதுக்கான எபிரேய மொழி என்னன்னா ஹடோனி. சரியா சொல்றனாலே தெரியல, அது எபிரேய பாஷையில சொல்றாங்க ஹடோனி. ஹல்லேலூயா. அப்படி முதல்ல நம்ம தேவாதி தேவன் யாருன்னு பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம்? அனைத்து அதிகாரங்களுக்கும் மேலானவர் அப்படின்னு பார்த்தோம். கர்த்தாதி கர்த்தர் அப்படின்ற போது அனைத்து ஆண்டவருக்கும் மேலான ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னவா? அனைத்து ஆண்டவருக்கும் மேலானவர். அடுத்தது இன்னொரு அதிகாரம் படிங்க. 1 தீமோத்தேயு 6:15. 1 தீமோத்தேயு 6:15. ஆமீன். இப்போ இங்க நித்திய ஆனந்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லியிருக்காங்களா? ஹல்லேலூயா. சவுண்டு கம்மியாயிட்டே இருக்குது உங்ககிட்ட. ஹல்லேலூயா. நித்திய ஆனந்தம் உள்ளவர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன? அதுலயே ஆன்சர் இருக்கு உங்களுக்கு. புரியல? நல்ல நீங்களே படிச்சு பாருங்களேன், அது ஆன்சர் அதுலயே தான் இருக்கு. நித்திய மகிழ்ச்சியில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுதும், அதாவது அந்த வார்த்தையை நல்லா கொண்டீங்க. நித்திய ஆனந்தம் உள்ளவர். நித்தியம்னா அதாவது அழிவில்லாத மகிழ்ச்சியை உடையவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா அழிக்க முடியாத மகிழ்ச்சியை கொண்டவர். ஹல்லேலூயா. அதுல கிரேக்கு வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மக்காரியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இங்கிலீஷில் என்ன பண்ணா பிளெஸ்டுன்னு போட்டிருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்ம தமிழில் பார்க்கும்போது நித்திய மகிமையில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் யார் அப்படின்னா அனைத்து அதிகாரங்களுக்கும் மேலானவன் பார்த்தோம். ரெண்டாவது கர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர்னு பார்த்தோம். மூணாவது நித்தியானந்தம் உள்ளவர் அப்படின்னா நித்திய மகிமையில் இருக்கிறவர்னு பார்த்தோம். நாலாவது அதில் பாருங்க ஏகச்சத்திராதிபதியும். ஏகச்சத்திராதிபதினு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஏகச்சத்திராதிபதி, அதுலேயே தான் ஆன்சர் இருக்குது. ஏக அதிகாரம் படைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா ஏக அதிகாரம் படைத்தவர். அப்புறம் உங்களுக்கே தெரியும் மகத்துவம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? மகத்துவமும் வல்லமையும் உடைய தேவன் அவர் அப்படின்னு. அப்போ தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும்
மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நீங்க தேடுறீங்களா? ரெண்டு பேர் தான் சொல்றீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட, அதாவது எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர், தேவனுக்கெல்லாம் தேவன், கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்க தேடுறீங்களா? உண்மையா தேடுறீங்களா? ஆமென். அப்போ ஒரு பாடலை பாடிட்டு நம்ம அடுத்தது போலாம். இந்த பாடல் பாடலாம். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாயிருக்கிற அந்த பாடலை பாடலாம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னனும் இயேசு, அவர் இயேசு, இயேசு அவர் இயேசு. மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன் அவர். மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன் அவர். கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னனும் இயேசு, அவர் இயேசு. கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னனும் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் மகத்துவமும், மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் மகத்துவமும், ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் இயேசு, அவர் இயேசு. ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. நித்தியானந்தம் உள்ளவரும் ஏகச்சத்திராதிபதியும், நித்தியானந்தம் உள்ளவரும் ஏகச்சத்திராதிபதியும், ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் இயேசு, இயேசு, அவர் இயேசு. ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தாவும் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னனும் இயேசு, அவர் இயேசு, இயேசு, அவர் இயேசு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும். நான் பார்த்து இருக்கிறத கேட்கல, பைபிள் இருக்கிறத கேட்டேன். பைபிள்ல படிச்சீங்க இல்லையா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவரை நீங்க தேடுறீங்களா அப்படின்றதான் நம்ம கேள்வி இன்னைக்கு. அப்போ அப்படி படிக்கும்போது எனக்கு கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 34:10. ஆமேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடுறது உண்மை அப்படின்னா, சிங்கக்குட்டி கூட என்ன பண்ணுமா? பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுற நீங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாவீதுன்னு ஒரு இளைஞன் என்ன பண்ணாரு? ராஜாவா இருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாரு. அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவர் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா, தேவனை தேடுறாரு. அவர் இருக்கிற நேரம் கொஞ்சம்தான். நீங்க வெளியில போயிட்டு வெயிலில் சுத்துறீங்க, உங்களால இப்போ போயிட்டு உட்காந்து வெயிலில் உட்காந்து ஆராதனை பண்ண முடியுமா?
இல்லை ஜெபம் பண்ண முடியுமா, இல்லை தேவனோடு பேச முடியுமா? ஆனால் தாவீது பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணா, சங்கீதங்களையும் ஜெபங்களையும் பண்ணி அவர் மாட்டின அந்த ஆடுகளை அந்த பாட்டுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுதான், அந்த ஆடுகள் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக கோலியாத்துன்னு ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது இஸ்ரவேல் தேவன் என்ன பண்ணுறாரு, நிந்திச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல தாவீது இருந்ததுனால தேவன் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், ஒரு ஆள் தேவனை உண்மையாக தேடணும் அப்படின்னா தாவீது அந்த இடத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்க அண்ணன்களை பார்க்க வராரு, அங்கே அவன் உணவு கொடுக்க தான் வந்தார் அவர். ஆனாலும் அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், அவரை கொண்டு வந்து கோலியாத்தை அடித்து நினச்சி பாருங்களேன். கோலியாத் இருக்கிறது இந்த ஹைட் வச்சுக்கோங்க, கோலியாத் தாவீது இந்த ஹைட் வச்சுக்கோங்க, கோலியாத் இந்த அளவுக்கு இருக்கிறாரு. ஒரு ஆள் அடித்து ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாத காரியம் அது. அந்த காரியத்தை தேவன் எப்படி வாய்க்க பண்ணுறாரு பாருங்களேன். அதுவும் கூழாங்கல்லால். நம்ம அந்த கவன் தெரியுமா உங்களுக்கு, நம்ம விசிறி அடிக்க தான் முடியுமே தவிர குறி வச்சு அடிக்க முடியாது. அதில் அடித்த அடி கரெக்டாக போய் நெத்தியில் அடிக்குது. நெத்தியில் அடித்த உடனே அவர் கீழே வந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடுனீங்க அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தானே உனக்கு வருகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் நம்ம சுய பலத்தால் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு. இல்லை, நான் வந்து அப்படியே நடந்து போயிட்டு அந்த போராட்டத்தை நான் முடிச்சிட முடியும், எனக்கு விரோதமாக ஒரு சண்டை வருது, அதை என்ன பண்ண முடியும், நானே போயிட்டு அதை மேற்கொண்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக முடியாது. ஹல்லேலூயா. அவன் அந்த கோலியாத்து மாதிரி தான். அவன் வந்து யாரை நம்பி வரான் அப்படின்னு பாருங்க, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வரான். எதை நம்பி இருக்கிறான் அப்படின்னா, தான் அணிந்திருக்கிற கேடகத்தில் கையில் வச்சிருக்கிற கேடகத்தையும் கையில் பிடிச்சிருக்கிற ஈட்டியும் தான் அணிந்திருக்கிற ட்ரெஸ்ஸையும் நம்பி வரான். ஆனால் நீங்கள் நம்பக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர்னா மேலான தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வசனத்தை படிங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணணும், கர்த்தரை தேடணும். அதுக்கப்புறம் கோலியாத் என்ன ஆச்சுன்னா சாவடிச்சிட்டாங்க. தாவீது என்ன வளர வளர சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு ஈகோ ப்ராப்ளம், அதாவது பொறாமை. எப்படின்னா, நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் நல்லா வளர்ந்துட்டே போனாங்க அப்படின்னா அவனை பற்றியே எல்லாரும் சொல்லும் போது என்ன ஆகும்னா, இவர் ராஜாவாக இருக்கிறாரு, அவர் கூட வந்து இசை வாசிக்கிறதுல கொஞ்சம் இதுவும் அந்த போர் வீரரில் தலைவராக இருக்கிறாரு. அப்போ அவனை நல்லா மேன்மையாக சொல்லும் போது ராஜாவுக்கு என்ன ஆகுதுன்னா பொறாமை வந்துடுது. பொறாமை என்ன பண்ணுறாருன்னா, சவுல் பலமுறை அவரை சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணியும் அவனால் என்ன பண்ண முடியல, தாவீதை அழிக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா காட்டுலேயும் மலையிலையும் அப்படி ஒளிஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தேவன் நோக்கி என்ன பண்ணாருன்னா, ராஜா வந்து ஒரு தாவீதை அழிக்க போகிறான். அப்படி இருந்தாலும் தாவீது தேவனை தேடினதுனால சவுல்ட்ட இருந்து தாவீதை காப்பாற்றி ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. தாவீது எங்கிருந்து துரத்தப்பட்டானோ அதே இடத்துல அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடினீங்க அப்படின்னா நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம், இல்லை அந்த இடத்துக்கு வராமல் கூட இருக்கலாம், இல்லை உங்களை பொறாமையாக யாருன்னா பேசக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம். நீங்கள் தேவன் என்ன பண்ணுவார், நீங்கள் எங்கேருந்து ஓடனீங்களோ அங்கிருந்து உங்களை தூக்கிட்டு வந்து திரும்ப அதே இடத்துல நிப்பாட்டுவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறோம், தேவனை நம்ம தேடணும். எப்படிப்பட்ட தேவனை நம்ம தேடுறோம் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம். அப்போது எப்படிப்பட்ட தேவனை நம்ம தேடுறோமோ அந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். தாவீது தேவனோடு இருந்ததுனால மட்டும்தான் என்ன பண்ணார், அவர் உயர்த்தப்பட்டார், ராஜாவாக மாறினார். அதை போல் நாமும் தேவனோடு இருந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வளரணும். அவர் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். அடுத்து இதில் பாருங்க, சங்கீதம் 105:3 படிங்க. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்குமானா
மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதி எங்கே தேடி போயிட்டுருக்கீங்கன்னா வெளியில் அதாவது பழகினவங்க கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட, இல்லை அக்கம் பக்கத்துக்கிட்ட அப்படி தேடிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. உங்களுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்குது? கர்த்தரை தேடுறதுல தான் இருக்குது. கர்த்தரை நீங்கள் எப்படி தேடுறீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் படிக்கலாமா? புலம்பல் 3:25. புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் காத்திருந்தீங்களா? காத்திருக்கிறது அப்படின்னா ஒரு ஆராதனை எப்படி நடக்குது? 9:30 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆராதனை 9:30 நடக்குது. 9:30 ஜபத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அது காத்திருக்கிறதா? இல்லை ஜபம் 9:30 ஆரம்பிக்க போது நான் 9 மணிக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கிறது உண்மையான காத்திருக்கிறதா? இதுக்கு மட்டும் சவுண்டே வர மாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ தேவன் காத்திருக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். பஸ்ஸு கரெக்டாக 10:05 தான் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு? அதை விட 1/4 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ முன்னாடி தான் போகிறீங்க. ஆனால் தேவனை தேடுறப்ப மட்டும் பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் வரீங்க. ஹல்லேலூயா. பஸ் என்ன பண்ணிச்சு? போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரீங்க. ஓடி போய் பிடிச்சிடலான்னு பார்க்குறீங்க பஸ்ஸை. ஹல்லேலூயா. தேவனை தேடுறதுல இந்த வசனம் சொல்லப்பட்டதை பாருங்களேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும். ஹல்லேலூயா. முதல் விஷயமே என்னன்னா, கர்த்தரை தேடுறதுல தமக்கு காத்திருக்கணும். தமக்குன்னா எனக்கு கிடையாது. நீங்க கர்த்தரை நோக்கி, அதாவது தேவாதி தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்துல நீங்க இங்க ஆலயத்துல மட்டும் நான் சொல்லலை. நீங்க வீட்டில் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இல்லை வெளியில எங்கேயோ போய் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு டைம் சொல்லிட்டீங்க, ஒரு 6 மணின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க 6 மணிக்கு ஜெபம் சொல்லிட்டீங்க. ஆனால் வீட்டுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னா 7 மணிக்கு போகிறீங்க. ஆண்டவர் அங்கே இருப்பாரா? நீங்கள் சொல்லப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இருப்பார். அப்போ நீங்கள் சொல்லப்பட்ட நேரத்தையும் தாண்டி அங்கே போய் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் இருப்பாரா? ஹல்லேலூயா. என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தரை தேடும்போது நேரத்தை நம்ம அவரோடு செலவிடணும் நேரத்தை. நீங்கள் அங்கேருந்து இப்போ ஆராதனைக்கு கிளம்ப வர நேரம் வச்சுங்களேன். இங்கே 9:30 ஆராதனைக்குன்னா வீட்டில் தான் 9 கிளம்பக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே ஜெபம் 10 மணிக்கு அப்படின்னா வீட்டில் 10 மணிக்கு கிளம்பக்கூடாது. இங்கே ஜெபம் 10 மணிக்குன்னா நீங்கள் 9:30 அங்கே இருக்கணும். வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே இருக்கணும். 9:30 ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாட்டுக்கும் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிரிகள் வந்துட்டாங்க நம்ம நாட்டுக்கு, அதாவது நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி தான் எதிரிகள் சண்டை போகிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. போர் வீரர்களே இல்லை இங்கே. நீங்கள் தான் அப்போ தான் கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி வரீங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். போர் உங்களை நம்பி இருக்குது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எதிரிகள் வந்துட்டாங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்தவொடனே வெறும் காலியமாக இருக்கும். ஓ, நம்ம சொன்ன இடம் மாற்றி வந்துட்டோம் போல இருக்கு. நீ வீட்டுக்கு தான் போயிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போது தேவனை தேடுறதுல காத்திருக்கிறது என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. காத்திருக்கிறது வேற, தம்மை தேடுகிறது வேற. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் தேடுறது கிடையாது. டெய்லியும் தேடுறது கிடையாது. நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் தேவனோடு இருக்கிறது தான் தேடுறது. நீங்க தாவீதை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ராஜாவும் ஆனாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாவா இருந்த அவரே என்ன பண்றாருன்னா ஆலயத்தில் வர்றது தான் விரும்புறாரு. நம்ம இன்னும் என்ன பண்ணல, ராஜாவா மாறல, இல்லை ஒரு எம்பி எம்எல்ஏ, இல்லை வீட்டுக்கு ஒரு தலைவராக கூட இல்லை. ஆனால் நம்ம ஜெபத்துக்கு லேட் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் கரெக்டாக சொல்றாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் மட்டும்தான் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே பாருங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும்
கர்த்தர் நல்லவர், அவங்களுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் படிங்களேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடுறது உண்மை அப்படின்னா தேவனுடைய கரம் யார் மேல இருக்குது? தேடுகிற. அப்ப உங்கள் மேல இல்ல. அப்ப நீங்க தேடி வரல ஆண்டவரை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்ப படிங்களேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது. நீங்க தேவனை தேடி வந்தீங்களா இல்லையா? ஆமென். அப்போ நம்ம மேல அவருடைய கரம் இருக்குதா இல்லையா? 2 பேர் தான் பதில் சொன்னாங்க. அப்போ அவங்க மேல தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னொரு கேட்கிறேன், தேவனுடைய கரம் உங்க மேல இருக்குதா இல்லையா? இப்போ ஒரு 50%. மீண்டும் கேட்கிறேன், தேவனுடைய கரம் உங்க மேல இருக்குதா இல்லையா? ஒரு 95% வந்து 5% வரல. அது இந்த பக்கம் ஒரு தீவு மாதிரி இருக்காங்க. திரும்ப கேட்கலாம், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குதா இல்லையா? அப்பயும் வரல அந்த பர்சன்டேஜ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? தேவனை தேடணும். அது மட்டும்தான் நமக்கு முக்கியமான காரியம். அந்த வசனத்தை அப்படியே தொடர்ச்சியா படிங்க. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். அடுத்தது நல்லா கவனிங்க, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிறத விட்டுறக்கூடாது. படிங்களேன். ஹல்லேலூயா. என்ன படிச்சீங்க? ஒரு ஆள் தான் படிச்சீங்களா? எல்லாரும் சேர்ந்து படிங்களா அந்த வார்த்தைய? அவரை தேடாதவங்க எல்லாருமேலேயும் என்ன இருக்குது அப்படின்னா அவருடைய வல்லமும் இருக்குது, அவருடைய கோபம் அவங்களை விட்டு விலகாது இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேடுனீங்கன்னா உங்களுக்கு நன்மை இருக்கும், தேடலன்னா தேவனுடைய கோபம் உங்க மேல இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 நாளாகமும் 28:9. தாவீது வந்து சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை இது. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க தேடுறீங்கன்னா உங்களுக்கு தென்படுவார், நீங்க விட்டீங்கன்னா உங்களை விட்டு விடுவார். முதல்ல இருந்து பார்க்கலாமா? அதாவது யார் சொல்றது அப்படின்னா தாவீது வந்து சாலமோனுக்கு சொல்றாரு, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து. அவருடைய பிதாவின் தேவன் அப்படின்னா யாருன்னா தேவாதி தேவனும், முதல்ல படிச்ச வசனம் தான், தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் உடைய தேவன் தான். அவருடைய தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்கணும். ஹல்லேலூயா. தேவனை தேடணும் 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 மட்டும் பார்த்துட்டு இருந்தோமே தவிர எப்படி தேடணும் அப்படின்றத இங்க நல்லா சொல்றாங்க பாருங்க. நீ என் பிதாவின் தேவனை முதல்ல அறிஞ்சிக்கணும். தேவன் யார் என்ன பண்ணணும்? முதல்ல அறிந்துக்கணும். யார் அவரு? ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, தேவாதி தேவன்னா யாரு? எல்லா ஆளுகைக்கும் உடையவர்,
தேவாதி தேவன், அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாதி எல்லாம் எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போது அந்த தேவன் என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கணும். அவர் தான் உண்மையான தேவன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தெரிஞ்சுமே நீங்கள் என்ன பண்ணல, சரியா தேவனை ஆராதிக்கலை. இங்கே நல்லா சொல்கிறாங்க பாருங்களேன், அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாகமானதோடும் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமானதோடு தேவனை சேவிக்கிறீங்க ஆராதனைக்கு வந்துட்டு? ஹல்லேலூயா. உங்கள் அதாவது நீங்க அறிந்து கொண்ட தேவனை நீங்க வச்சுக்க கூடாது, மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா. நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு, அதாவது உத்தம இருதயம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உத்தம இருதயம் உண்மையா, மனசுல அதாவது எந்த ஒரு அழுக்கம் இல்லாம, அப்படி சொல்ல போனா இப்போ ஒரு நம்ம தேவனை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கும் தேவனுக்கும் மேரேஜ், அதுதான் விஷயமே. எல்லாருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படின்னா, சபையாகிய மணவாளிக்கும் சபையாகிய இயேசுவுக்கும் திருமணம், விவாகம், அதுதான் இந்த இதுவே. அப்போ திருமணம் ஆயிடுச்சு, தேவனோடு நமக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா நம்ம தேவனை விட்டு வேற ஒரு காரியத்தை முதன்மைப்படுத்தினீங்க அப்படின்னா என்னது? அது வேசித்தனம். தேவனை நீங்க உண்மையா தெரிஞ்சுக்கிட்டீங்க, உத்தமமா அவர் அறிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தேவனை விட வேற எதெல்லாம் நீங்க முன்னாடி வைக்கிறீங்களோ அதெல்லாம் என்னது? என்னது? வேசித்தனம். ஹல்லேலூயா. தமிழ்ல சொல்லணும்னா அது டீசெண்டா அந்த மாதிரி போயிடுது வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்களேன். கள்ளக்காதல். தேவன் கூடவும் இருக்கிறீங்க, உலகத்து கூடயும் இருக்கிறீங்க. இது மாதிரி காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இது உத்தமமான காரியமா? கிடையாது. அதுதான் இங்க நல்லா சொல்றாங்க, அவரை உத்தம இருதயத்தோடு. தேவனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவனை முதன்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னா, தேவன் வச்ச இடத்துல என்ன பண்ணக்கூடாது? வேற யாரையும் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, வச்சிட்டீங்கள, உத்தமமா அவர் வச்சிட்டீங்க, உற்சாக மனதோடு சேவிக்கணும். ஹல்லேலூயா. இங்க ஆராதனை பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஆராதனை பண்றோம், தேவன் நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர், அதாவது சில பேர் உண்மையாவே தேவன் ஆராய்ச்சிட்டே இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றத விட நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை பண்றவங்களுக்கு தெரியாது, கரெக்டு தானே? ஆராதனை நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரி ஆளுங்கன்னா கண்ணை திறந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும்ல என்னென்ன பண்றீங்கன்னு தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்க தேவனை ஆராதிக்கிற இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு, தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் படமே ஓடுது மேலே அவங்களுக்கு, அப்படியே ஸ்டில்லாகி அங்கே நின்றுட்டாங்கன்னா இப்படியே தான் இருக்கிறாங்க. அசைச்சு கூப்பிட்டா தான் என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. சில பேர் அப்படியே தூங்கிடுறாங்க, கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனை தேடுறப்போ உத்தம இருதயத்தோடு தேடணும். ரெண்டாவது, உற்சாக மனதோடு என்ன பண்ணணும்? சேவிக்கணும். சேவிக்கணும் அப்படின்னா தேவனை உண்மையா துதிக்கணும், அதுதான் விஷயம். அடுத்தது படிங்க. கர்த்தர் என்ன பண்றாராம்? எல்லா இருதயத்தையும், யாருடைய இருதயத்தை? எல்லாருடைய இருதயம்னா யார் இருதயம்? இங்க வந்திருக்கிற, இல்ல நீங்க ஜெபம் பண்ற இடத்துல, இல்ல எங்கெல்லாம் நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாரு? உங்க இருதயங்களை ஆராய்வார். ஹல்லேலூயா. உங்களை இருதயம், அதாவது நம்ம மனசு எப்படின்னா, ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருக்காது. இப்போ நீங்கள் என்னை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சில பேர் எல்லாம் என்னை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. திடீர்னு நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. கவனிக்கிறவங்க சொல்லிடுவீங்க, கவனிக்கிற மாதிரியே என்னை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நான் கூட கவனிச்சுட்டே தான் இருப்பேன். சில நேரத்தில் இந்த ஃபோனே தான் பார்த்துட்டுன்னு வச்சிங்களேன், அந்த ஃபோனில் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதில் சில நேரத்தில் நீங்களே கூட அந்த வேலையை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சில நேரத்தில் ஃபோன் அப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன பார்ப்பீங்க? அதில் நீங்கள் மட்டும் தான் இங்கே இருப்பீங்க, ஆள் இங்கே இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர் அறிவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து, இங்கே பாருங்களேன், நான் சொன்னது அப்படியே, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உற்சாகமா உத்தம இருதயத்தோடு தேவனை ஆராதிச்சு தேவனோடு இருந்தனா நீ பொழைச்சிக்கிட்ட.
அல்லேலூயா. நீ உத்தமா இல்லாம தேவனை உற்சாகமா தேடாம இருதயத்தை ஒருநிலைப்படுத்தாம இருந்த அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நல்லா கண்டினியூவா படிங்களேன். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. தேவனை தேடணும்னு பார்த்தோம்ல, எப்படி தேடணும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ உத்தம இருதயத்தோடு பார்க்கணும், உற்சாக மனதோடு பார்க்கணும், தேவனை தேடணும். அதுக்கப்புறம் இருதயத்தை அவர் ஆராய்வார்னு தெரியும். அப்படிப்பட்ட இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீ அப்படிப்பட்டு தேவனை தேடும் போது அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. நீ எப்போ உண்மையா தேவனை தேடுறியோ அப்ப என்ன பண்ணுவாரு? உனக்கு தென்படுவாரு. நீ அடுத்த லைனை படிங்களேன். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. தேவனை விட்டு போறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில வெளியே போறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஆலயத்தை விட்டு நான் சொல்லலை, தேவனை விட்டே நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா கைவிட்டுருவார். அல்லேலூயா. எவ்வளவு நாள் உங்களுக்கு கை பிடிச்சிட்டு இருப்பார் அவரு? நீங்களே சொல்லுங்க. நீங்க தேவனோடு இல்லை, அவர் உங்களை எவ்வளவோ இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் நீங்க தேவனை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா அவர் மட்டும் உங்களை எப்படி கை பிடிச்சிட்டு இருப்பாரு? அந்த வசனம் அதை தான் சொல்லுது. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை கைவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனை நம்ம எப்படி தேடணும்? உத்தம இருதயத்தோடு தேடணும், உற்சாக மனதோடு தேடணும். உங்கள் இருதயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு, அதை ஒருநிலைப்படுத்தி தேடணும். உங்கள் நினைவுகளை தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறாரு, அதனால நினைவுகளையும் நீங்க ஒருநிலைப்படுத்தணும். அப்படி தேட நீங்க அதானா பண்ணுவாரு? உங்களுக்கு தென்படுவார். அல்லேலூயா. சும்மா சாதாரணமா தேடிட்டு போனீங்கன்னா தென்பட மாட்டார் உங்களுக்கு. சும்மா கண்ணால பார்த்துட்டு இருக்கிறேன், நான் தேடிட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னா தென்பட மாட்டார் உங்களுக்கு. நீங்க பார்க்கவே முடியாது ஆண்டவரை லாஸ்ட் வரைக்கும். ஆலயத்துக்கு நம்ம சும்மா பேருக்கு வரோம், இல்லை தேவனை சும்மா எங்கேயோ போயிட்டு நானும் பாஸ்டர் தான், நானும் விசுவாசி தான் போயிட்டு எங்கன்னா போய் ஆராதனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வரமாட்டார் ஆண்டவர். உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு கர்த்தர் உங்களை இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறாரு, உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறாரு. அவர் நீங்க தேடுனீங்கன்னா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 15வது வசனம், 2வது வசனம் இதே மாதிரி தான் இருக்கும், அதை படிங்களேன். 2 நாளாகவும் 15:2. ஆமீன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசா ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய தகப்பனார் பேர் அபியாத்தா. அவர் நித்திரை அடைந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஸ்தானத்துல இந்த ஆசா ராஜாவா மாறினார். அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க நாட்டில் இருந்த விக்கிரக தோப்புகளையும் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது விக்கிரக தோப்புகளையும் விக்கிரகங்களையும் சிலைகளையும் மற்ற காரியங்கள், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் என்ன பண்ணாருன்னா அவங்க தேசத்தை விட்டு அவரை விட்டு அகற்றிட்டார். அகற்றுறதுக்கு அப்புறம் தேசம் அமைதலா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5வது வசனம் பாருங்களேன். 2 நாளாகமும் 14:5. ஆமேன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன் நாட்டில் இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத இருந்த விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் அகற்றினதுனால அவர் ராஜ்யத்துல அமிர்க்கியா இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க 6வது வசனத்துல பாருங்களேன். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் ஆமேன். நீங்க கர்த்தரை தேடுனீங்க அப்படின்னா அந்த வசனத்துல இருக்குது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு விரோதமா சண்டை போறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான
யுத்தம் இல்லாதிருந்தது, தேசமும் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விரோதமாக ஒரு சண்டையும் வராது. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்ன உங்க தேசம் அமைதியா இருக்கும். அந்த வசனம் அதான சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்க கட்ட முடியாத ஒரு காரியங்கள் இருக்கும்ல, நீங்க ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க ஒரு காரியத்தை, அந்த காரியம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வாய்க்கு பண்ணுவார். அந்த வசனம் அதுதான் சொல்லுது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்கள் கட்டினான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன். அவன் யூதாவை நோக்கி அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்ல இன்னொரு படிங்களேன். 7வது வசனம். ஆமீன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது நமக்கு என்ன கிடைச்சதா? சுற்றிலும் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. தேவனை தேடுறதுனால மட்டுமே உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள். ஹல்லேலூயா. தேவனை தேடுறதுனால நான் சொல்றாங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை தேடணும், அதுதான் நம்ம விஷயம். இவ்வளவு நேரம் நம்ம தேவனை எப்படி தேடணும்னு பார்த்தீங்க, தேவனை தேடணும்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணணும்? தேவனை தேடனா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. இங்க மட்டும் கிடையாது, நீங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் இளைப்பாறுதல் தருவார். அப்படியே இந்த கதையை நல்லா, அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா வளர்ந்துட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பெஞ்சமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணிட்டிருக்கிற 2,17,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு சேனைங்க? ஃபர்ஸ்ட் 3,00,000 பேரு ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிறவங்க. ரெண்டாவது வில்லை நாணேற்று இடுறவங்க 2,80,000 பேர். ஆக மொத்தம் எங்களை கணக்கெல்லாம் கேட்காதீங்களாம் தெரியாது அப்படின்னு 5,80,000 பேர் என்ன பண்ணாங்க? இவங்க யுத்தத்தில் ஆள் சேர்த்துட்டாங்க. இவங்களுடைய இதுல அந்த கூட்டம் சேர்த்துட்டாங்க இல்லையா? தேவனை தேடி இவங்க ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க, நாட்டில் இவங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. அப்போ நம்ம வளரும் போது ஒரு ஆளுக்கு பொறாம வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு விரோதம், 9வது வசனம், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10,00,000 பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஹல்லேலூயா. இந்த 5,80,000 பேருக்கு விரோதமா எவ்வளவு பேர் வராங்க? 10,00,000 பேரு பிளஸ் 300 குதிரை, அதாவது குதிரை ரதங்களோடு வராங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை அப்படியே படிங்க. ஆமீன். இந்த 10,00,000 பேர் என்ன பண்றாங்க? இந்த 5,80,000 பேரை கொல்றதுக்காக 10,00,000 பேர் எழும்பி இருக்கிறாங்க. நான் சொல்ற வசனத்தை படிங்களேன். நான் சொல்றோம் 11வது வசனத்தை படிங்களேன். ஆமீன். ஹல்லேலூயா. வசனம் நல்லா கவனிச்சிங்களா? 5,80,000 பேருக்கு விரோதமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 10,00,000 தனி, 300 ரதங்கள் தனி. ஹல்லேலூயா. அப்போ ஆசா என்ன பண்றாருன்னா, தேவனை நோக்கி கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா.
நீங்க கர்த்தரை தேடுனீங்க அப்படின்னா நீங்க பலம் உள்ளவங்கன்னு பார்க்க தேவையில்ல, இல்ல பலவீனன்னு பார்க்க தேவையில்ல, இல்ல சோர்ந்து போனவங்கன்னு பார்க்க தேவையில்ல. உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த என்ன படிங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இங்க ஆசா பாருங்க, தேவனு அந்த கூட்டத்துக்கு விரோதமா போர் செய்யறதுக்கு எழுந்து நிக்கல. எங்க போய் நிக்கிறாரு? நமக்கு எதனா ஒரு ஆபத்து கஷ்டம் வரும்போது நம்ம எங்க போய் நிக்கிறோம்? ஒரு பண தேவை வரும்போது எங்க போய் நிக்கிறோம்? யார் கடன் கொடுப்பாங்க, இல்ல யார் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, அப்படிதான் நிக்கிறோம். ஆசாவை பார்த்தீங்களா? 10 லட்சம் பேர் நிக்கிறாங்க இந்த பக்கம், 10 லட்சம் பேர் மேற்கொள்ள வந்திருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 10 லட்சம் பேர் டபுள், அப்படியே அவங்க டபுளா இருக்கிறாங்க. போட்டு ஒரே அடியில் மில்லாய் முடிச்சிடலாம், ஒரு ஆளுக்கு 2 பேரும் முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவில் இருக்கிற இவரு யாரை தேட்டாரு பாருங்களா? அந்த இடத்துல தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. உங்களுக்கும் ஆபத்து வரும், உங்களுக்கும் கஷ்டம் வரும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்க அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி தான் கூப்பிடணும். 10 லட்சம் பேர் இருக்கட்டுங்க, இல்ல 1 கோடி பேர் கூட தான் இருக்கட்டுமே, தேவன்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை தேடுங்க. அதுதான் இந்த காரியமே சொல்லுது நமக்கு. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்யறது தேவனால மட்டும் தான் முடியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என்கிட்ட சொல்றீங்களா, கேட்டுக்க வேண்டியது தான். கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்? அப்படியா, சரி சரி ஆயிடும், பார்த்துக்கலாம். இல்லை என்ன பண்ணுவோம்? மிஞ்சி போனால் உங்களுக்கு அகைன்ஸ்டாக நான் இருந்தேன் அப்படின்னு வச்சு கேலி பண்ணுவோம், இல்லை வேற எதனா பின்னால் பேசுவோம் போயிட்டு. இதை தவிர வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? உதவி செய்யக்கூடியவர் யாரு? நம்ம தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இந்த 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? எப்படி ஜெயிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன் சொல்லாமா? பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். இந்த ஆசா 10 லட்சம் பேர் கூட மோதணும், கரெக்டுங்களா? ஆனா அவர் யார்கிட்ட வந்திருக்கிறாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறாரு. 13வது வசனம் படிங்களேன். ஆமீன். நல்ல வசனத்தை படிச்சிங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? இவர் யார்கிட்ட போய் சொன்னாரு? கர்த்தரை போய் சொன்னாரு. கீழே அங்கே நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இந்த யுத்தம் யார் கூடனா, அந்த 14வது வசனம் கடைசி லைன்ல படிங்க. கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேரை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இதெல்லாம் படத்துல தான் நடக்கும். இந்த நிஜத்துல நடக்குமா? இது ஒரு ஆள் 50 பேர் அடிச்சு தூக்கு வராங்க. இங்க பண்ண முடியுமா? அது மாதிரி 5 லட்சம் பேர் மொத்தம் 5,80,000 பேர், 10 லட்சம் பேர் பிளஸ் 300 ரதத்தை துரத்தி அடிக்கிறாங்க. எப்படி? கர்த்தருக்கு, அதாவது கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்கள் எல்லாம் கொள்ளையிட்டார்கள், அவைகளின் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க உங்க சுய பலத்தினால உங்களால ஒன்றும் முடியாது. நீங்க கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் சரி, அதிகமான ஜனமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா வரவங்க அதிகமா இருக்கலாம். ஆனா நீங்க யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா கர்த்தரை தான் பார்க்கணும். இந்த ஆசாவுடைய கதையே அதுதான். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தான் இந்த வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஹalleluya. இப்போ இந்த வசனம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு? தேவன் எந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. 5 லட்சம் பேர் இருந்த அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை, நீங்க கர்த்தரோடு இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களோடு இருப்பாரு, நீங்க அவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹalleluya, ஹalleluya. எந்த இடத்துலையும் சரி, என்ன தேவனை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை வரலாம், நீங்க என்ன பண்ணணும்? தேவனை தான் தேடும். அவர் விட்டு விலகுனீங்கன்னா என்ன பண்ணிடுவாரு? அந்த வசனத்திலேயே இருக்கிறது, அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை கைவிடுவார், உங்களை விட்டு விடுவார். இதே வசனத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படித்தோம். 1 நாளாகமும் 28:9 படித்தோம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆசா போல தேவனை தேட போறீங்களா? உங்களுக்கு அதாவது ஆசா என்ன பண்ணாருன்னு முதல்ல புரிஞ்சுங்க. அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து இல்லை, அந்த தேசத்திலிருந்தே எடுத்து போட்டார். நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எதனா வச்சிருக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு விரோதமா நீங்க அதை வச்சிருந்தீங்க அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணீங்க அப்படின்னா, இல்லை தேவனுக்கு விரோதமா செய்யறீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பா என்ன பண்ணப்படுவோம்? கைவிடப்படுவோம். அப்போ இது நம்ம இந்த அழிவு நமக்கு வரக்கூடாது அப்படின்னா, தேவனை அதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்களை விட்டு என்ன பண்ணணும்? எடுத்துடணும். ஹல்லேலூயா. அப்போ ஆசா போல தேவனை நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தேவையில்லாத காரியங்களை வெளியே எடுத்துட்டு தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா, இந்த ஜபத்தில் அவர் நல்லா கவனிக்கல, அவர் அவரை உயர்த்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. அந்த வசனத்தை இன்னொரு கூட படிங்களேன். ஆமீன். என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்திருக்கிறாரு அந்த இடத்துல. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உம்மாலதான் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவனை தேடும் போது தான் இந்த உதவி என்ன பண்ணும்? உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 40:16. ஆமீன். இப்போ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தேடுகிறவர்கள், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. எந்த தெய்வத்தின் போன சந்தோஷம் கிடைக்குமா? இல்லை வேற யாருன்னா தெரிய சந்தோஷம் கிடைக்குதா? உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா? ஒரு தடவை 2 தடவை தேவனை நீங்க துதிச்சு பார்க்குறீங்க, உண்மையா கூப்பிட்டு பாருங்க. உம்மை தேடுகிற அனைவருக்கும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். உங்களுக்குள்ள சந்தோஷம் கிடையாது, நீங்க தேவனுக்குள்ள அனைவரும், அதாவது நம்ம தேடுகிற அனைவரும் உமக்குள், அதாவது யார் அப்படின்னா தேவனுக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்க மகிழ்ச்சி உங்களுடையது மட்டும் கிடையாது, அது தேவனுடைய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. 1 நாளாகமும் 16:10. 16:10. 1 நாளாகமும் 16:10. ஆமீன். மேல என்ன பார்த்தோம்? உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவும் பார்த்தோம். கரெக்டுங்களா? உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்னு பார்த்தோம். இங்க அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. யாருடைய நாமத்தை மேன்மை பாராட்டணும்? நீங்க யாருடைய நாமம்? அதிலே வசனம் இருக்கு பாருங்களேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து. யார் அந்த அவர்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, மகத்துவம் உள்ளவர். அவருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுறது என்ன கிடையாது, நமக்குரியது இல்லை. நான் இப்படிப்பட்டவன், நான் அதை செஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் என்ன கிடையாது. ஹல்லேலூயா. அதை நம்மளால செய்யவும் முடியாது அந்த காரியத்தை. அப்போ அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை அப்படி அந்த நிலைமையில கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரை உயர்த்தணும்? யாரை மேன்மை பாராட்டணும்? கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டணும்.
அப்படிதான் யோசபாத்னு ஒரு ராஜா இருந்தார். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. 2 நாளாகவும் படிக்க தேவையில்ல, டைம் இல்லாதனால படிக்க தேவையில்ல. 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா நாட்டில் ராஜா. இவர் ஆசாவின் மகன். இப்போ சொன்னேன் இல்லையா, ஆசான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அவருடைய மகன் தான் வந்து இந்த யோசபாத் ராஜா. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தந்தையா இருக்கிறார் ஆசா என்ன செஞ்சாரோ அதே மாதிரியே செஞ்சார். விக்கிரக தோப்புகளை விக்கிரகங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா அவங்க நாட்டிலேருந்து அகற்றி வெளியேற்றுறாரு. அப்படி விக்கிரக தோப்புகள் எல்லாத்தையும் அகற்றுனதுக்கு அப்புறம் 3ஆம் வசனம் படிங்க. படிங்க. ஆமேன். தேவன் கற்பித்தபடியே நடந்திருக்கிறாரு. யாரு அப்படின்னா ஆசாவுடைய மகன் யோசபாத். அது மாதிரி இருந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா யோசபாத்துக்கு விரோதமா மோவாபியரும் அம்மோனியரும் பெரிய படையுடன் யூத நாட்டுக்கு எதிராக வந்தாங்க. அதை கேட்ட யோசபாத் ராஜா பயந்துட்டாரா? ஆமேன். என்ன பண்ணாரு? ஒரு ஒரு படம் நமக்கு விரோதமா வருது. ஆசா என்ன பண்றாரு? பயந்து. படிங்க அந்த வசனத்தை. ஆமேன். அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒருமுகப்படணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, நீங்க கர்த்தரை தேடிட்டு இருக்க உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா அந்த வசனத்தை சொல்லப்பட்டபடி தான் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படணும். ஹல்லேலூயா. நான் ஒரு பக்கம் ஆராதனை பண்ணுவேன், நீங்க ஒரு பக்கம் ஆராதனை பண்ணுங்க கிடையாது. நாங்க இங்க ஆராதனை பண்றோமா, நீங்களும் கூட சேர்ந்துக்கணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், இங்க இருக்கிறவங்க தான் உங்களை நடத்துறாங்க. இப்போ இங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, நீங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒருமுகப்படுறதா? இல்ல. அப்போ தேவனை தேடுறதுக்கு யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசம் கூறுவித்தான். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா விசுவாசிகள் ஆகிய நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா ஒருமுகம் இருக்கணும். இல்லை எனக்கு ஈகோ பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்க கூட சண்டை இருக்குது, இல்லை இவங்க கூட போராட்டம் இருக்குது, இல்லை எனக்கு அவங்கள ஆகாது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக தேவனை தேடுறீங்களா? இங்கே ஹல்லேலூயா. ஸ்கூலில் கூட நடக்கும். நம்ம ஒரு கிளாஸில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், 40 பேர் இல்லை 30 பேர் இருக்கிறாங்க வச்சிங்களேன், 30 பேருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா? 30 பேரில் 10 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, 10 பேர் காமெடினா இருப்பானுங்க, 10 பேர் நமக்கு விரோதினா இருப்பாங்க, இல்லை லூசுங்களா இருப்பானுங்க. எப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ யாராரு வேணா இருக்கட்டுமே, லூஸாக இருக்கட்டும், உங்களுக்கு விரோதியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஆனால் கர்த்தரை தேடுறப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒருமுகப்படணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆகாதவங்க உங்களுக்கு ஆகலையா விட்டுருங்க. தேவன்கிட்ட தானே நீங்கள் வந்திருக்கீங்க, தேவன் ஆராதிக்க தானே வந்திருக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஈகோ? அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கூட சில நேரத்தில் அவங்களுக்கு இப்போ ஜெபம் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், ஜெப குறிப்பு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஆகாது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சண்டை போட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணாதால் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அவங்க தான் ஜெபம் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்க கூட சண்டை வேற. பாஸ்டர் வேற மைக்கில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ அந்த கடுப்பு ஜெபத்தில் காட்டுறது. ஹல்லேலூயா. இதுவா நம்முடைய ஒற்றுமை? இதுவா நம்முடைய ஒருமுகம்? ஹல்லேலூயா. உங்களை பற்றி சொன்னோடனே டவுன் ஆயிட்டீங்க. இது உங்களை பற்றின்னு கிடையாது, இது பொதுவாக சொல்கிறேன். ஒருமுகம் எப்படி படணும் அப்படின்னா நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நீங்கள் நினைக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நானே நினைக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய நினைவும் என்னுடைய நினைவும் ஒரு நிலையாக இருந்தாதான் தேவன் அங்கே வந்து அசைவாடுறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவை நீங்கள் அசைவாடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒருமுகப்படணும். அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க, 4வது வசனம்.
ஆமேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு விரோதமா பிரச்சனை வந்துருச்சு. அவர் தேவன் நோக்கி உபவாசம் போட்டாரு, ஜெபம் பண்ணாரு. 15வது வசனத்தை படிங்களேன். 14வது வசனம். ஆமேன். கர்த்தருடைய ஆவி எங்க இறங்குது அப்படின்னா, நீங்க ஒருநிலைப்பட்டிருக்கிற இடத்துல அங்க இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சொல்றது? மனுஷன் சொல்றானா? கர்த்தருடைய ஆவி சொல்லுதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, மீண்டும் அதே வசனத்தை படிங்களேன். கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. யாருக்கு பயப்படக்கூடாது? உங்களுக்கு விரோதமா வர கூட்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படாதீங்க, கலங்காதீருங்க. என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா. நீங்க செய்ய போறிய யுத்தம் உங்களுக்குரியது அல்ல. யுத்தம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னு நீங்களும் கத்தி தூக்கி கிளம்பிடுறீங்க. நான் கத்தி தூக்கினா பைபிளை சொல்றேன், நான் பைபிள்லே வச்சு அடிக்கிறீங்க எல்லாரையும். இப்படி இருக்குது வசனம், அவனை கொல்லுவேன், அடிப்பேன், அந்த மாதிரி கிடையாது. வசனத்துல போராட்டம் கிடையாது. இங்க சொல்லப்பட்டது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது உங்களுக்குரிய காரியமே அல்ல. நீங்க அதை தான் முதல்ல நம்பணும். அது யாருடையது அப்படின்னா அது தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள், இதோ அவர்கள் சிஸ்யன்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தத்திலே கண்டு சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. மேப் யார் போட்டு கொடுக்கிறது? வழி யார் போட்டு கொடுக்கிறது? இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரே போட்டு கொடுக்கிறாரு மேப்பை. அந்த வசனம் அடுத்தது படிங்க, 17வது வசனத்தை படிங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் எல்லாம் படிச்சீங்களா? நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதீங்க, கலங்காதிருங்க, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் உங்க கூட இருக்கிறது? ஏன் இருக்கிறாரு? நீங்க அவரை தேடுறீங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையா தேடுறீங்களோ அவங்க கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்காத, நாளைக்கு அவர்களுக்கு எதிர்கொண்டு புறப்படுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? அடுத்த வசனத்தை படிங்களா. ஸ்ட்ரைட்டா 20வது வசனத்துக்கு போயிடுங்களா, டைம் இல்லாதனால. அப்புறம் 21வது வசனம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. முன்னாடி சண்டை போட வந்துட்டு இருக்கிறாங்க, இவர் என்ன பண்றாரு? பாடகரை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறாரு. ஹல்லேலூயா. பாட்டு பாடுங்க போயிட்டு, தேவன் கர்த்தர் நல்லவர்னு பாட்டு பாடுங்க. நீங்க பாடுவீங்களா? போயிட்டு ஒருத்தர் முன்னாடி கத்தி வச்சு நின்று இருக்கிறாரு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. என்ன பண்ண சொன்னாங்க? எதிராக நமக்கு ஒரு கூட்டம் வந்து இருக்குதுங்க யுத்தம் பண்றதுக்கு. அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு
கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினதுமே யூதருக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவன் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவன் வெட்டுண்டு விழுந்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வருதா? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. போயிட்டு அவங்க முன்னாடி பாட்டு பாடினா லூசுன்னு நினைப்பாங்க. நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா இதே ஒரே வார்த்தை தான். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்ல நான் சண்டை வந்தால் தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்ல நான் அப்படி சொல்லலை. நீங்க தேவனை உண்மையா தேடிக்கிட்டே இருங்க. பிரச்சனை வருதா, இன்னும் அதிகமா தேவனை தேடுங்க. அந்த நேரத்துல தேவன் அவங்களுக்கு விரோதமா அவங்களே எழும்ப பண்ணுவாரு. ஒரு எதிரி கூட இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா யுத்தம் செய்யறது நீங்க இல்ல, அது கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, நேரம் இல்லை. நம்ம என்னன்னு ஒரு தடவை முதல்ல பார்த்துருவோம். தேவாதி தேவன் அப்படின்னா என்ன அப்படின்னா அனைத்து அதிகாரங்களுக்கும் மேலானவர் அப்படின்னு பார்த்தோம். கர்த்தாதி கர்த்தர் அப்படின்னா அனைத்து ஆண்டவருக்கும் மேலான ஆண்டவர் அப்படின்னு பார்த்தோம். ராஜாதி ராஜா அப்படின்னா அனைத்து ராஜாக்களுக்கும் மேலான ராஜான்னு பார்த்தோம். நித்திய ஆனந்தம் உள்ளவர் அப்படின்னா நித்திய மகிமையில் இருக்கிறவர்னு பார்த்தோம். ஏக சத்ராதிபதி அப்படின்னா சர்வ அதிகாரம் படைத்த தேவன் அப்படின்னு பார்த்துவோம். மகத்துவம் வல்லமை இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன் தேவனை தேடணும் அப்படின்னு பார்த்தோம். ஏன் தேவனை தேடணும்? உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா நீங்க தேவனை தேடணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி தேடணும் அப்படின்னா தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அதாவது உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. அந்த இருதயத்தை ஒருநிலைப்படுத்தணும், உங்க நினைவுகளை ஒருநிலைப்படுத்தணும். அப்படி தேடும்போது தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார், அதாவது உங்களுக்கு தென்படுவார்னு பார்த்தோம். அடுத்தது உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும்னு பார்த்தோம். தாவீது வந்து கர்த்தரை தேடினால அவர் உயர்த்தப்பட்டார்னு பார்த்தோம். ஆசா வந்து 10,000 எதிரிகள், அதாவது 10,000 எதிரிகள் 10 லட்சம் பேர் இருந்த போதிலும் தேவனை தேடினதுனால அவர் என்ன பண்ணாரு? 5 லட்சம் பேர் இருந்த 5,80,000 பேர் வச்சு அந்த 10 லட்சம் பேர் முடிச்சிட்டாரு. அடுத்தது யோசபாத் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். அவரும் ஜெபம் பண்ணாரு, பாட்டு பாடினாங்க போயிட்டு எதிரிகளுக்கு முன்னால. அவங்க எதிரிகள் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு விரோதமா அவங்களே தேவன் என்ன பண்ணாரு? எழும்ப பண்ணாரு. அதனால அந்த எதிரிகள் அழிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனை தேடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கா இல்லை, இப்போ இந்த நேரத்துக்கா அப்படி கிடையாது. எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ இல்லை நேரத்தை ஒதுக்குங்க. எப்பெல்லாம் நேரம் இருக்குது? ஏன் நேரத்தை நம்ம ஒதுக்கக்கூடாது? எதுக்கும் நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா? இப்போ பயணம் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் தண்ணி குடி கூட நேரம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ தேவனை தேடுறதுக்கு ஏன் நேரம் ஒதுக்க மாட்டீங்க? ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனை தேடுங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீங்க. தேவனை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் என்ன பண்ணும்? கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லோரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக அப்பா நீங்க யார் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நீர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தாவும் வல்லமையும் மகத்துவமும் உள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடாத படிக்கு, உம்மை நோக்கி பார்க்க கூடாத படிக்கு இத்தனை நாள் நாங்கள் தடைப்பட்டு இருந்தோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களினால நாங்கள் கரைப்பட்டு இருந்தோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடி தடை இருந்தது ஆண்டவரே. நீங்க எங்க உள்ளத்துல வாங்கப்பா, எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தை புதிதாக்குங்க ஆண்டவரே. உத்தமமான இருதயமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மை நாங்கள் உத்தம இருதயத்தோடு சேவிக்கும் போது நீர் எங்கள் நடுவில் வந்து நீர் எங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் வந்து எங்களோடு அசைவாடுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு வந்து அசைவாடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. எஸ்ராவின் மீது உம்முடைய கரம் இருந்தது
போல எங்கள் மேல உம்முடைய கரம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீர், எங்கள் மேலே நன்மையான காரியங்களை செய்கிற தேவன் நீர், எங்களோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை தேடாதபடிக்கு ஆண்டவரே அநேக காரியங்களை உம்மை விட்டு நாங்கள் பிரிந்திருந்தோம் ஆண்டவரே, அநேக காரியங்களை உம்மை விட்டு விலகி இருந்தோம் ஆண்டவரே. நீர் எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில இருந்தால் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல நான் எடுத்து போடுறேன்ப்பா. உங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் சொல்லலாமா? உமக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்குதுப்பா. உமக்கு பிரியமில்லாத செயல் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை தேடாம இத்தனை நாளா வாழ்ந்துட்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்மை விட மற்ற காரியங்களை முதலிடத்துல வச்சு ஆண்டவரே, உம்மை விட தேவையில்லாத காரியங்களை முதலிடத்துல வச்சு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீர் தான் உண்மையான தெய்வம்ப்பா, நீர் உண்மையான தெய்வம் ஆண்டவரே, நீர் தான் உண்மையான தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை அறிந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை தேட, உம்மோடு உறவாட கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. யுத்தம் எங்களுடையது அல்ல, அது உம்முடையதுன்னு சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி அப்பா, உம்முடைய யுத்தத்துல அப்பா எங்களுடைய அடித்து போடாதபடி அப்பா, நாங்கள் தேடாதபடி இருந்த காரியங்கள் அப்பா இந்த நாள்ல மாற்றி போடுங்க ஆண்டவரே. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவர்களுக்காகிலும் உதவி செய்வது அது உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. உதவி செய்வது